ஏங்க ஒரு சின்ன பசங்க ரசிகர்கள் சொல்லிட்டு ஒரு தியேட்டரே மிதிச்சு நாசம் பண்றாங்க. இது வரைக்கும் ஒரு கண்டனம் வந்திருக்கா விஜய் கிட்ட இருந்து? அப்ப அது பேராசலம் என்ன? ரசிக்கிறார் விஜய் இந்த மாதிரி ஆகிறத. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சர்மா. ஒரு ட்ரெய்லர் போடுறான், போய் அந்த மொத்த தியேட்டரையும் அந்த புஷ்பேக் எல்லாம் மிதிச்சு உடச்சு விட்டா திருப்பி சரி பண்ண முடியுமா? உண்மையிலே ஒரு உண்மையான யூடியூபரா இருப்பாரா? இந்த யூடியூப் வருமானத்துல தான் இவர் இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாரா? இல்லை இந்த மாதிரி பேசுறதால யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுக்குறாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மக்களே. மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில், ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழிச்சு விஜய் ரசிகர்கள் இவ்வளவு கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது. அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்கள் ஸ்க்ரீன் பண்ண விரும்பலை.